ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். உலகமெங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. சந்திர அதியோகம். பூமிக்கு அருகிலே உள்ள சந்திரன் முழு நிலவாக அல்லது முழு நிலவுக்கு பக்கத்தில் அப்படி இருக்கிற அமைப்பில் எதிர்த்தாப்புல உள்ள கிரகங்களை 7ஆம் 6, 7, 8 இந்த இடங்களில் சுப கிரகங்கள் இருந்தால் அந்த தசாபுத்தியும் நல்லா வந்து ஜாதகமும் அடிப்படையில் வலுவாக இருந்துச்சுன்னா, லக்னத்தை சொல்கிறேன், இருந்துச்சுன்னா ஒரு சிறப்பான யோகமுங்க. அது நல்ல ஒரு பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு அமைப்பாக வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்படியே நம்ம சொல்லிட முடியாது. பௌர்ணமி யோகத்துலேயும் சில கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இப்போ நேற்று சுபச்சந்திர அதியோகம் அப்படின்னா அந்த பௌர்ணமி ஒளிகுறையாத பௌர்ணமிக்கு எதிராப்புல குரு, சுக்கிரன், புதன் இருக்கணும்னு ஜோதிட விதி. பாவச்சந்திர அதியோகம்னா அந்த சந்திரனுக்கு ஏற்றாப்புல சனி, ராகு, சூரியன் ஏற்றாப்புல இருப்பார், செவ்வாய். இந்த மாதிரி செவ்வாய் வந்து சந்திரனுக்கு இருந்துச்சுன்னா சந்திர மங்கள யோகமாக மாறிடுவீங்க. சனி சந்திரன் ஆகாது, ராகு சந்திரன் ஆகாது. இது பாவச்சந்திர அதியோகம். அது வேலை செய்யாதுன்னு சொன்னேன். ஒரு வினோதமான அமைப்பாக, வினோதம் அல்ல, ஜோதிடத்தில் விதிவிலக்கு உண்டு. ஒரு நிலையில் வந்து அந்த பாவச்சந்திர அதியோகம் பலன் தரும் அமைப்பாக இருக்கும். அப்போ இது பாருங்களேன், பலன் தரும் பாவச்சந்திர அதியோகம் முழு நிலவாக தான் இருக்குங்க. சந்திரன் பக்கத்தில் சுக்கிரன், இந்த பக்கத்தில் குரு. அப்போ குருவும் சுக்கிரனும் இந்த சந்திரனுக்கு அதிக ஒளி கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது உச்சமான சந்திரனுக்கு அதிக ஒளி ஏற்படும் பொழுது எதிர்த்தாப்புல சனி இருக்கு, சூரியன் செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குங்க. இந்த சந்திரன் மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னு பாவச்சந்திர அதியோகம் சொன்னேன். இதில் விதிவிலக்காக குருவும் சுக்கிரனும் சந்திரனை சுகப்படுத்தி குருவோட பார்வை சனிக்கு விழுது பாருங்க, உச்ச சனிக்கு. அடுத்து சூரியனுக்கும் செவ்வாய்க்கும். அப்போ இது வந்து அரச யோகம், அதாவது அரசு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புக்கு நல்ல ஒரு பொருத்தமான அமைப்பாக இருக்கும். ராகுவையும் குரு பார்த்து சந்திர அதியோகம் சிறப்பாக விடுறதுனால இது பாவச்சந்திர அதியோகம் இல்லை. இது வந்து ஒரு நல்ல நலம் தரும் அமைப்பாக, நல்லது செய்யக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். எனது சேனலை வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு வரும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கும் அதுக்கு நிச்சயமாக விடை இருக்கும். நான் பலன் சொல்லும்போது கிரக விளக்கத்தோடு தான் தெளிவாக உங்களுக்கு நெடுநேரம் எடுத்துக்கொண்டு தான் பலன் சொல்கிறேன். என்றும் ஜாதகம் பார்க்க திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. ஜோதிடத்தில் கல்வியிலிருந்து உயர்கல்வி, தொழில், வேலை, திருமணம், 2ஆம் திருமணம், வெளிநாடு பயணங்கள், ஆன்லைன் வர்த்தகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்திற்கு கட்டண முறையிலே தெளிவாக விளக்கம் அளிக்கிறேன்.